இந்திய அரசியலின் சிக்கல்கள் தீர்வுகள். நார்மலாக அரசியல்னால் மக்களுக்கு நல்லது செய்வதாக தான் இருக்கணும். ஆனால் அரசியலே சிக்கலாயிருச்சு அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். அது அந்த சிக்கலுக்கு காரணமானவர்களுக்கு அவர்கள்தான் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது இந்திய அரசியலே ஒரு சிக்கலாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எப்படி அதற்கு என்ன தீர்வை கொண்டு வருவது என்பது தான் இன்றைய கருத்தரங்கத்தினுடைய பொது தலைப்பு. ஒரு நாடு வளமான நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக, மக்கள் அன்பை பெற்றவர்களாக, மக்களின் இதய சுத்தியை அறிந்தவர்களாக, மக்களது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லை என்பதுதான் சிக்கலை. அங்கே தான் சிக்கலே ஆரம்பமாகிறது. அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு என்று சொன்னால் அதுக்கு தான் இத்தனை பேர் கூடியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை இந்திய தேசம் கடந்த 10 ஆண்டுகளில் சந்தித்திருக்கிறது. வளர்ச்சி நாயகன் என்று சொல்லி வந்த பிரதமர் இன்றைக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக மாறிவிட்டார் என்ற நிலைதான் இன்றைய சிக்கலுக்கு அடிப்படை காரணம். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிக்கலுக்கு தீர்வுகளை சொல்வது இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகம்தான். தமிழகத்திலிருந்து தான் உரிமை குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறது. தமிழகத்தில் இருந்துதான் உரிமை குரல் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் ஒலிக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய 40 எம்பிக்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் பிரதமருக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது. அதுதான் இங்கே பிரச்சனையே. திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை அழிக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய முழக்கமாக இருக்குது. இந்தியாவை வாழ வைக்க வேண்டும் என்று அவங்க முழங்கலை. இந்தியாவை வளப்படுத்த வேண்டும் என்று முழங்கலை. இந்தியாவை அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக்குவேன் என்று முழங்கலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று முழங்கலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரு வளமான நிலைமைக்கு உயர்த்துவேன் என்று முழங்கலை. ஆனால் அழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். அங்கே தான் கெட்டவர்களெல்லாம் ஒன்று சேரும் பொழுது நல்லவர்கள் ஒன்று சேர வேண்டுமா இல்லையா? அங்கே தான் அப்போ நல்லவர்கள் ஒன்று சேர வேண்டிய நிலை இன்றைக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அதற்குத்தான் ஜனநாயக மீட்பு இயக்கம். அப்போ கற்றறிந்தவர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம். அதை தோற்றுவித்தவர் ப்ரொஃபஸர் கருணானந்தன் சார் அவர்களும் இங்கே மேடையில் விற்றிருக்கக்கூடியவர்களும். இந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கொடுத்த குரல் யாருக்கு கேட்டதோ இல்லையோ, திரு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கேட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு உங்களை நாங்கள் சந்தித்து உங்கள் மூலமாக எங்களது குரல் ஒலிப்பதற்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம். அதாவது ஒவ்வொரு நாடும், நான் அப்துல் கலாம் அவர்களோடு கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். ஒரு நாள் நானும் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், என் நண்பர் பாலமுருகன் பேர், அவரும் ஒரு கேஎஃப்சிக்கு கடைக்கு போனோம். கேஎஃப்சி சிக்கன் கடைக்கு. அங்கே போய் 2 பேரும் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு பையன் டொயோட்டா கரோலா காரில் இறங்கினாப்புல. நல்லா டிப்டாப்பாக பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு ரேபன் கிளாஸ் எல்லாம் போட்டு நேராக வந்தோடனே போய் ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கினான்.
நாங்கள் ஆளுக்கு 2 சிக்கனை வந்து ஒன்று சாப்பிட்டுட்டோம் ஆல்ரெடி. ஆளுக்கு ஒன்று தான் வச்சுருக்கோம். முன்னால் வந்து உட்கார்ந்த உடனே அவன் 1 பக்கெட் சிக்கனை வாங்கி எங்கள் முன்னால் வந்து உட்கார்ந்தான். எங்கள் 2 பேருக்கு ஒரு மாதிரியாக போச்சு. என்ன நம்ம 1 பக்கெட் சிக்கனை உட்காந்துருக்கான், நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டோமே அப்படின்னு. உடனே நான் அவர் சேட்டார் என்ன ஒரு வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டார். போதுங்க, அவன் சாப்பிட்றான், அவன் நம்ம இதோட போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்த உடனே என்னைய பார்த்தான், நான் அவனை பார்த்தோன்னே சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், என் பேர் பொன்ராஜ்ப்பா அப்படின்னு. ஆமாம் சார், நீங்கள் அப்துல் கலாமோட இருந்தீங்க? ஆமாம் இருந்தேன் சார். என் பேர் கந்தசாமி, ஐ ஒர்க்கிங் ஃபார் விப்ரோ சார், டிசிஎஸ், நான் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா. அப்படியா, சரி எங்கேப்பா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா. டிசிஎஸ் இங்கே தான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், பட்டு நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை இங்கேருந்து நான் மேனேஜ் பண்ணுறேன். எனக்கு ஒரு டீம் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்னையில் ஒரு டீம் டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க என்று சொன்னான். சரி அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 3 எடுத்து அவனுடைய ஃபோன் எடுத்து அவன் இன்டர்நெட்டில் போய் ட்விட்டரு, அவன் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் காமிச்சு அவன் ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. பேசிகிட்டே இருந்தோம். அங்கேருந்து இன்னொரு ஹோண்டா சிட்டி கார் வந்து நின்றுது. அதிலேருந்து ஒரு டிப்டாப்பான ஒரு பொண்ணு இறங்குச்சு. கையில் ஹேண்ட்பேக்கு, கழுத்தில் வந்து தலையில் வந்து ஹெட்ஃபோனு, கையில் ஐஃபோன் வச்சுருந்துச்சு. அது நேராக எங்களை பார்த்து வந்துச்சு. பக்கத்தில் வந்த உடனே சார் சீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா. அந்த பொண்ணு பேர் அன்னபூரணின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா. ஓ அப்போ அந்த பொண்ணுக்கு சேர்த்தான் அந்த 1 பக்கெட் சிக்கன் வாங்கியிருக்கான் பொழுது இது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி. அப்புறமேலே அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. சரின்னா அது உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளே டக்குன்னு ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து வாயில் போட்டுச்சு. லிப்ஸ்டிக் எடுத்து வாயில் போட்ட உடனே நான் கேட்டேன், ஏம்மா நீ சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட போகிற, இதுக்கு லிப்ஸ்டிக் இப்போ போடுற, அப்புறமா போடலாமே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்புறமும் போடுவேன், சாப்பிட்ட பிறகும் போடுவேன் அப்படின்னு. சரி அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது இதில் ஒன்று அப்சர்வ் பண்ணேன் நான். என்னென்னா, அந்த பையன் ஓட்டிகிட்டு வந்த கார் வந்து டொயோட்டா கொரோலா காரு, மேட் இன் ஜப்பான். அந்த பையன் போட்டிருந்த பேண்ட்டும் டிஷர்ட்டும் யூகேயில் வாங்கணும்னு சொன்னால் ப்ராபபிளி எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆர் திருப்பூர்லேருந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது அவன் போட்டிருந்த ரேபன் கிளாஸ் வந்து மேட் இன் யூகே. அந்த பையன் வச்சுருந்த சாம்சங் கேலக்ஸி நோட் புக் மேட் இன் சாம்சங், சவுத் கொரியா. அந்த பையன் யூஸ் பண்ண கூகுள், வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு மேட் இன் யூஎஸ்ஏ. அந்த பொண்ணு ஓட்டிகிட்டு வந்த ஹோண்டா சிட்டி காரு மேட் இன் ஜப்பான். அந்த பொண்ணு வச்சுருந்த ஐஃபோன் டிசைன்ட் இன் அமெரிக்கா, பேட்டன்ட் இன் அமெரிக்கா, மேனுஃபேக்சர்ட் இன் சைனா. அந்த பொண்ணு போட்டிருந்த லொரேல் லிப்ஸ்டிக்கு மேட் இன் ஜெர்மனி. கடைசியில் நான், பாலமுருகன், கந்தசாமி, அன்னபூரணி தான் மேட் இன் இந்தியா. மற்ற எல்லாம் மேட் இன் அப்ராடு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒட்டுமொத்த உலகமும் இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? 125 கோடி மக்கள், 140 கோடி ஆயிடுச்சு. இப்போ 140 கோடி இந்திய மக்கள் என்ன உடை உடுத்த வேண்டும், என்ன உணவு சாப்பிட வேண்டும், என்ன பல்லு டூத் பேஸ்ட் விளக்கணும், என்ன கண்ணாடி போடணும், என்ன கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும், என்ன கார் ஓட்டணும், என்ன மொபைல் ஃபோன் வைக்கணும், இதுக்கு ஒட்டுமொத்த உலகமும் உழைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பிகாஸ் இந்தியா இஸ் எ பிக் மார்க்கெட். இந்தியாவோட வருமானத்தை வைத்து ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஓஇசிடி கண்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டினுடைய ஓஇசிடி கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸுடைய பெர் கேபிட்டா இன்கம், ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கம் $46,000. லக்சம்பர்க்கினுடைய பெர் கேபிட்டா இன்கம் $1,92,000. இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,400. $2,400. தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ தெரியுமா? $3,15,000. இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் $1,70,000. இந்தியாவை விட தமிழகம் டபுள். ஓகே, ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருந்து அப்துல் கலாம் முதல் SLV-3 ராக்கெட்டை அனுப்பி இன்றைக்கி செவ்வாய் கிரகத்தில் போய் நம்மளுடைய ராக்கெட் மங்கள்யான் போய் இறங்கிருச்சு. 3 சந்திராயன் 3 வந்து நிலாவில் இறங்கி தண்ணீர் இருப்பதை கண்டறிந்த முதல் நாடு இந்தியா. இத்தனை வேளை நம்ம பண்ணிட்டோம்.
அவன் இன்னமும் இந்தியை திணிக்கணும்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அது இந்தியை திணிப்பதற்கு நம்ம எங்கேயோ போயாச்சு. ஆனால் இந்த மத்திய அரசு தமிழகத்தில் எப்படியாவது இந்தியை திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். தமிழ்நாட்டை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று முயற்சித்து இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்கள். தமிழ்நாட்டில் இங்கே தூக்கமே வரல ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு. மு.க. ஸ்டாலின் என்று பார்த்தால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பார்த்தாலே அங்கே ஒரு தூக்கம் வர மாட்டேது. ஏன் வர மாட்டேது அப்படின்னா, அவர் அழைத்தால் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த முதலமைச்சர்கள் 9 மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவர் கேட்பது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்குறாரு. தொகுதி சீரமைப்பு சரியாக இருக்கணும் தானே கேட்குறாரு. நியாயமான கோரிக்கை அவர் கேட்கும் பொழுது அவர் இங்கு இருக்கக்கூடாது, தமிழகத்தில் ஆட்சியில் அமரக்கூடாது. ஒரு 3 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் ஆட்சியை நடத்தவே விடாமல் செய்தார் ஒரு RSS ரவி என்பவர், RN ரவி என்பவர். நடத்தவே விடக்கூடாது என்று 3 ஆண்டு காலம் 2020 பாஸ் பண்ண சட்ட மசோதாவில் இருந்து இப்போ வரைக்கும் பண்ண மசோதாக்களை ஆரம்பமே பண்ணக்கூடாது. நம்ம முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. எனக்கு கூட சில நேரம் கோவம், என்ன இவ்வளவு பொறுமைசாலியாக இருக்கார். பொறுமைசாலியாக இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி கூப்பிட்டு தலையில் ஒரே கொட்டு நச்சுன்னு கொட்டின பிறகு சட்டவிரோதம், நீ செய்தது சட்டவிரோதம், நீ கையெழுத்து போடலை, நாங்கள் அதை பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி பாஸ் பண்ண பிறகும் இன்னமும் ஒருத்தர் கவர்னர் மாளிகையில் இருக்கார் அப்படின்னா இதற்கு மேலே ஒரு தடித்த தோல் யாருக்காவது இருக்காங்க? இதற்கு மேல் யாராவது இருப்பாங்களா? நார்மலாக ஒரு எத்திக்ஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷனலை போஸ்ட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டோ ஒரு கவர்னரோ சட்டவிரோதம் என்று கோர்ட் சொல்லும் பொழுது எத்திக்ஸ் படி, நியாயப்படி அடுத்த நிமிடம் அவர்கள் பதவியில் இருக்க வேண்டும், அடுத்த நிமிடம் பதவி வேண்டும். ஆனால் இவர்களிடம் அதை எதிர்பார்ப்பது கஷ்டம். இன்னும் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இது இப்படிப்பட்ட சூழல் தான் அரசியல் சிக்கலான சூழல். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நடத்த விட மாட்டேன் என்று ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவி வகிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் சொல்லி ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாட்டை செயல்பட விடாமல் செய்யக்கூடிய ஒரு ஆளுநர் இங்கு இருக்க முடியும், செயல்பட முடியும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இந்தியா தான் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக பிரதமர் இருப்பார் என்று நினைத்தால் இவருக்கு கிடைத்த குட்டு அல்ல அது. இவரை ஆட்டுவிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கிடைத்த குட்டு தான் அது. அப்படின்னா நார்மலாக அவங்க தான் பதவியில் இருக்கணும். நடக்கலை. இத்தனைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒட்டுமொத்த இந்தியாவின் பட்ஜெட், எஜுகேஷன் பட்ஜெட் 75,000 கோடி, தமிழகத்தினுடைய எஜுகேஷன் பட்ஜெட் 45,000 கோடி. நீங்கள் ஒட்டுமொத்த உலகமும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் நீடித்த நிலையான வளர்ச்சியின் குறியீட்டை எந்த நாடு முதலில் அச்சீவ் பண்ணுகிறதோ அந்த நாடு தான் வளர்ந்த நாடு என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் யுனைடெட் நேஷனும் ஒரு 17 கோல்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 17 கோல்ஸில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழகம். அச்சீவ் பண்ணதில் ஆக்சுவலாக 4வது ரேங்க். அது 4வது ரேங்க்னா சின்ன சின்ன மாநிலங்கள் சிறிய மாநிலங்கள் வகையில் வரும். பெரிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழகம். அதில் முதல் கோல் மினிஸ்டர் ஒதுக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஃபஸ்ட்டு கோல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். அடுத்த கோல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 கோலில் தமிழகம் முதலில் இருக்கிறது. 174 மதிப்பெண்களை பெற்று இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அப்போ இந்தியாவிற்கு அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய
முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் ஆட்சி புரியக்கூடிய திமுகவை அகற்ற வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் அது ஒரு அரசியலிலே ஒரு மோசமான நடவடிக்கையாகும். அப்போ அந்த சிக்கல் தான் இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. ஏனென்று சொன்னால், பாராளுமன்றத்தில் 3 மாநிலத்தின் குரல்கள் தான் ஒலிக்கிறது. ஒன்று தமிழகம், இன்னொன்று கேரளம், இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். கேரளமும் வெஸ்ட் பெங்காலும் அப்பப்போ ஒலிக்கும். ஆனால் இங்கே 39 பேரில் எத்தனை பேர் எந்திரிச்சு பேசுகிறாங்கன்னா யாருக்குமே பதில் சொல்ல முடியல, ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல. அப்போ அந்த அளவிற்கு உரிமை குரல் ஒலிக்கிறது. இந்த உரிமை குரலை ஒலிக்க வேண்டும், இந்த உரிமை குரலை அடக்க வேண்டும் என்று நினைப்பதின் காரணமாகத்தான் திராவிட கட்சிகளையே ஒழிப்பேன் என்று சூளுரைத்த பிஜேபி இன்றைக்கு திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுகவை கபலீகரம் செய்து அந்த அதிமுக இப்போதைக்கு லீஸ்க்கு விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதாவது உண்மையான அதிமுகவை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர், அதை வளர்த்தெடுத்தவர் ஜெயலலிதா அவர்கள். 2 பேருமே திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்தவர்கள். இன்றைக்கு அதை குத்தகைக்கு எடுத்தவர், லீஸுக்கு எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ குத்தகைக்கு எடுத்தவர் இப்போ சப்லீஸுக்கு விட்டார். அதுதான் பிரச்சனை. சப்லீஸுக்கு விட்டதுனால தான் விட்டு பக்கத்தில் கூட்டு வந்து அழைத்து வரவில்லை, என்னை இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். பக்கத்தில் உட்காந்து பேச பிடிஞ்சு அவரால். எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எந்த அளவிற்கு மனதை நோகடிக்கக்கூடிய செயல் அன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட கட்சிகளே அழிப்பேன் என்று சொன்ன ஒரு கட்சி, யாரோடெல்லாம் அந்த பிஜேபி என்ற கட்சி சேருகிறதோ, வாலி மாதிரி அந்த கட்சி யார்கிட்டெல்லாம் முன்னால் நிற்கிதோ அவங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் உருவிடுவான். பலவீனத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இது நடந்தது யாருக்கு? சிவசேனாவுக்கு நடந்திருக்கு, இது நடந்தது நிதிஷ்குமாருக்கு நடந்திருக்கு, இது நடந்தது அஜித் பவாருக்கு நடந்திருக்கு, சரத்பவாருக்கு நடந்திருக்கு, இது நடந்தது அகாலிதளுக்கு நடந்திருக்கு, இப்போ நடக்கிறது எடப்பாடிக்கு நடக்குது. அப்போ பிரச்சனை என்னென்னா, தமிழகத்தில் யார் மூலமாக சவாரி செய்ய முடியும் என்பதை முடிவெடுத்து இந்த தமிழகத்தில் அதிமுகவை தான் நம் அழிக்க வேண்டிய முதல் கட்சி, அதிமுகவை அழித்தால்தான் 2வது திமுகவை அழிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்பது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். அவருக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டு முடித்தது மாதிரி தான் உட்காந்துருந்தார். கரெக்டு தானே? அப்போ பிரச்சனை என்னென்னா, ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னை அழிப்பதற்கு ஒரு கட்சியை அடமானம் வைக்க முடியுமா? யாராவது அடமானம் வைக்க முடியுமா? உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ எல்லாம் சம்பாரிச்சிட்ட, சொத்து சேர்த்துட்ட, எல்லாம் பண்ணிட்ட, அதனால தான் இன்றைக்கி பிரச்சனையே. அப்போ நீ பேசாமல் ஒதுங்கிக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும். 2ஆம் தலைமுறைக்கு வழிவிட்டிருந்தால் அதிமுக காக்கப்பட்டிருக்கு, அது நடக்கலை. அப்போ பிரச்சனை ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை ஒரு மார்க்கெட்டாக பார்க்கிறது. பிஜேபி தமிழகத்தை தனது எதிரியாக பார்க்கிறது. தமிழகம்தான் அவர்களுக்கு எதிரி. அப்போ அந்த தமிழகத்திலே நீட்டை கொண்டு வந்து மருத்துவ கனவை நாசமாக்குகிறார்கள். நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய கல்வியை சமஸ்கிருத கல்வியாக மாற்ற பார்க்கிறார்கள். நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், நம்ம ஃப்ரெண்டு, ஒவ்வொரு பள்ளி புத்தகங்கள் இவர்கள் கைகளுக்கு சென்றால் ஒட்டுமொத்த வரலாறும் திருத்தி எழுதப்படும். அதுதான் அவர்களது கனவு, அதுதான் அவர்களது லட்சியம். அதை தடுப்பது ஒரே ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம்தான். அங்கே தான் பிரச்சனை அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடாது, எங்களுக்கென்று தனித்துவ உரிமை இருக்கிறது என்று கல்வியிலும் மருத்துவத்திலும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னே வருவது இந்த தமிழகத்தை பார்த்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தெரிகிறது. இங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்டு விட்டார் என்றால் பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணுறார். அப்போ எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள்.
எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். அப்போ பிரச்சனை என்னென்னா, 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஆட்சி என்று சொன்னால் அந்த ஆட்சியில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஆட்சியின் காரணமாக, அந்த ஆட்சியின் பலனாக அந்த ஆட்சி ஒரு அமைதியான ஆட்சியாக இருக்கிறதா? அந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியாக இருக்கிறதா? அந்த ஆட்சியின் விளைவாக அந்த பொருளாதாரம் வளர்ந்து இருக்கிறதா? இன்றைக்கு தமிழக இதுவரை காணாத வளர்ச்சியாக 9.69% எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தமிழகம் அச்சீவ் பண்ணியிருக்கு. தமிழகத்தின் கண்டிப்பாக இந்த வளர்ச்சியை இன்னும் ஒரு 5% கூட்டினால் கண்டிப்பாக $1 trillion கனவு, முதல்வரது கனவு நனவாகும். அதை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள். கண்டிப்பாக நடக்கும். அதை செய்ய விடக்கூடாது என்பதுதான் இவர்களது அரசியல் பிரச்சனை. அப்போ ஒரு பிரதமராக இருப்பவர் அனைத்து மாநிலங்களும் ஒரு சேர வளர வேண்டும், அனைத்து மாநிலங்களும் தன் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். கல்வியிலும், மருத்துவத்திலும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸிலும், அனைத்து துறைகளிலையும் அந்தந்த மக்களை வளர்ச்சியடைய வைக்கக்கூடிய பொறுப்பு அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர்களுக்கு உண்டு. அந்த முதல்வர்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்குவதற்குத்தான் இந்தியாவை ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒன்றியம்னு சொன்னாலே இவங்களுக்கு வலிக்குது. நீ சட்ட புத்தகத்தில் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது தானே ஒன்றியம்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக சொன்னாலே அவர்களுக்கு வலிக்கிறது. அந்த ஒன்றியம் அனைத்து மாநிலங்களும் இணைந்தது தான் இந்திய ஒன்றியம். அப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் போட்டி போட்டு வளர்ந்தால்தான் இந்தியா வளர வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தையும் வளரக்கூடிய மாநிலத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு அரசு செயல்படுகிறது. அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனுடைய சித்தாந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக ப்ரொஃபஸர் பேசுவார். என்ன சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தின் விளைவாகத்தான் இது நடக்கிறது என்பதை பற்றி அவர் பேசுவார். நான் சிம்பிளாக அரசியல் தான் பேச வந்தேன். ஏன்னா அரசியல் சிக்கலை அரசியல் தானே பேச முடியும், அந்த அரசியல். அப்போ இந்த அரசியல், இப்படிப்பட்ட அரசியல் இந்த நாட்டுக்கு எப்படி தேவையா? எப்படிப்பட்ட அரசியல் வேண்டும்? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு உரிமை குரல் எழுகிறது, ஒரு அநியாயம் நடக்கிறது, ஒரு உரிமை குரல் எழுகிறது, அது இந்தியா முழுக்க ஒழிக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து நமது உரிமை குரலுக்கு ஆதரவு பெருகுகிறது. ஆனால் இந்த உரிமை குரலை ஒழிக்க வேண்டும் என்று நமது மாநிலத்துக்குள்ளே இருந்து 4 கட்சியாக இருந்துக்கிட்டு அங்கே திமுகவை ஒழிப்பேன் என்று 4 பேர் கத்திட்டுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உரிமை குரலை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த உரிமை குரலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அடமானம் வைக்கப்பட்டு விட்டது. ஒன்று. இதற்கு அடுத்து பிஜேபி தமிழகத்தின், அதாவது நல்லா பிஜேபியை நம்பியவர்கள் யாரும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, நட்டாற்றில் விடப்பட்டதான் சரித்திரம். பிஜேபியை நம்பி போனார் திரு ஓபிஎஸ் அவர்கள், இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறார். பிஜேபியை நம்பி போனார் திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவரும் நடுத்தருவில் நிற்கிறார். பிஜேபியை நம்பி தன் ஐபிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே மாநில தலைவராக ஒருத்தர் வந்தார், அவரும் நடுத்தருவில் நிற்கிறார். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ பிஜேபியை நம்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்கார், அவரும் நடுத்தருவில் நிற்பார். ஓகே, இதுதான் பிஜேபி இதனுடைய வரலாறு. இந்த வரலாறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களும் 2ஆம் மட்ட தலைவர்களும் உணர்ந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு மறுவாழ்வு உண்டு. உணரவில்லை என்று சொன்னால் 2026 அவர்கள் உணரும் போது அவர்கள் கையில் கட்சி இருக்காது. இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. சரி, விட்டுருவோம், இதுக்கு மேலே வேணாம். அடுத்து வேறு என்ன கட்சி இருக்குது? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். ஓகே, அவருக்கு 1 கோடி உறுப்பினர்கள் மெம்பராக சேர்ந்திருக்காதான் சொன்னாங்க. 1 கோடி பேர். கிட்டத்தட்ட அவரது குரல் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கவில்லை,
பிஜேபியை எதிர்க்கவில்லை. நேற்று கூட்டணி அமைந்தது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும். ஆனால் அவர் சொல்கிறார் திமுகவுக்கும் பிஜேபிக்கும். யாரை எழுதி கொடுக்குறவன் தப்பாக எழுதி கொடுத்துறான் போல தெரியுது. ஸோ பிரச்சனை என்னென்னா எழுதி கொடுக்குறவங்க தான் பிரச்சனை. ஏன்னா அவருக்கு யாராவது எழுதி கொடுக்குறத பேசி பேசி பழகி கதை வசனம் ஸ்கிரிப்டை பார்த்து தான் பழக்கம். அப்போ எழுதி கொடுக்குறவன் தப்பாக எழுதி கொடுத்தா அவர் தப்பாக தானே பேசுவார். அப்போ அதுதான் பிரச்சனை அவருக்கு. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா சுய சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா? எல்லாரும் எம்ஜிஆர் வந்து பொது உடைமை சிந்தனைகளையும் திராவிட கருத்துக்களையும் மண்ணிலே விதைத்து அவர் வந்து ஒரு சுயம்புவாக வளர்ந்து நின்றார். திராவிட சித்தாந்தங்களை கொள்கைகளை முன்னெடுத்து வளர்ந்து நின்றார். நானும் எம்ஜிஆர் ஆயிடுவேன், நான் சிஎம் ஆயிட்டேன்னு அவர் நினச்சிட்டார் கற்பனையில். அப்போ பிரச்சனை என்னென்னா அவருக்கு வந்து மக்களை பார்ப்பது அவர்களுக்கு கடமை இல்லை. நீங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் இன்றைக்கி மேடையில் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் நான். ஏன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்தன்மை. ஏன்னா நம்ம மாண்புமிகு அமைச்சர் வந்து கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லார் பேரையும் சொன்னார் இல்லையா? இதுதான் மக்கள் சேவை, இதுதான் மக்களுடைய பணி. அந்த நிலைமை இருக்கக்கூடிய மாவட்ட செயலரில் 10 பேரை விஜயால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன்னா மக்களோடு மக்களாக அண்ணா சொன்னார்னு சிவபிரகாசம் சார் சொன்னார். அண்ணா சொன்னார் எப்படி பழக வேண்டும் என்று. மக்களோடு மக்களாக, மக்களோடு இணைந்து, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பட் வித் த பீப்புள், மக்களோடு இணைந்து நடப்பேன் என்று சொல்லி வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த அரங்கம் நிறைந்திருக்கிறது. காரணம் அவரது ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த அரங்கத்தை நிறைந்திருக்கிறது. இதுதான் மக்கள் பணி. அந்த மக்கள் பணியை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும், அப்படி வளர்க்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்கு ஈக்குவலாக விஜய் வருவார் என்று சொன்னால், என்னைக்காவது விஜய் ஒரு ரசிகர் மன்ற விழாவிற்கு ரசிகனுடைய இறப்பிற்கும் கல்யாணத்துக்கும் போயிருக்காரா? சொல்லுங்கள் பாப்போம். ஒரு ரசிகனுடைய இறப்பிற்கும் கல்யாணத்திற்கும் போயிருக்காங்களா இது வரைக்கும்? எக்ஸப்ட் ஆடியோ ஃபங்க்ஷனை தவிர எதற்கும் போனது கிடையாது. எதற்கும் போகாதவர்கள் முதலமைச்சராக கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இங்கே பிரச்சனையே. 1 கோடி பேர் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா ஒரு தொகுதியில் 234 தொகுதியில் 40,000 ஓட்டு இருக்கணும். 40,000 ஓட்டு இருக்கணும். விக்கிரவாண்டியிலையும் நம்ம ஈரோடு கிழக்கிலையும் யாருக்கும் ஓட்டு போடணும்னா எதுக்கு ஓட்டு போடணும்? நோட்டாவுக்கு தானே போடணும். அப்போ நோட்டாவுக்கு 40,000 வந்திருக்கணுமா இல்லையா? 40,000 கூட விடுங்க, 20,000 வந்திருக்கணுமா இல்லையா? எவ்வளோ வந்துச்சு? 5,500 6,000 ஓட்டு வந்துச்சு. அப்போ 3.9% தான் ஓட்டு. இந்த 3.9% ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த கனவுகளை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த உரிமை குரலுக்கு எதிராக முழங்கும் பொழுது யாரைத்தான் நம்புறது? எத்தனை பேரை தான் நம்பி பின்னால் போகிறது? ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு 15 வருஷம் ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோ, பிரபாகரனோட எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு சீமான் 15 வருஷம் ஏமாற்றிருக்கார். ஒரே ஒரு ஃபோட்டோவை இதை நம்பியிருக்கான்ல நம்மால் நம்பி 15 வருஷம் 8% ஓட்டை போட்டிருக்கான் பாருங்க. அங்கே தான் பிரச்சனை. அப்போ எதை சொன்னாலும் நம்பக்கூடிய சில பேர் இருக்கான். அப்போ எதை சொன்னாலும் நம்பக்கூடிய சில பேர் இருக்கான் அப்படின்னா வர்றவன் போகிறவன்லாம் வந்து ஏதாவது வாய் முழங்க கொள்கை முழங்க பேசிட்டா. ஹிட்லர் கூட தான் நல்லா பேசுவார். ஹிட்லர்கிட்ட போன நாடு என்னாச்சு? அப்போ மோடி கூட தான் நல்லா பேசுவார், கண்ணாடியை வச்சுட்டு. 2 பக்கமும் மிரர் இருக்கும். நல்லா இங்கிட்டும் பேசுவார், அங்கிட்டும் பேசுவார். அதான் அழகாக பேசுகிறான்றான். எனக்கு தான் தெரியும் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அதாவது வாய்கிழிய பேசுபவர்கள், வெட்டி பேச்சு பேசுபவர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இளைஞர்களே, நீங்கள்
கொஞ்சம் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இதை நான் சொல்ல வரேன். அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா 15 வருஷத்தை தொலைச்சிருவீங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தை தொலைச்சிருவீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து விட்டு நீங்கள் ஏமாந்தால் உங்கள் எதிர்காலம் தொலைக்கப்படும். உங்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் சேர்த்து தொலைக்கப்படும். இதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். ஒரு தலைவன் என்றால் அந்த தலைவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். ஒரு தலைவன் என்றால் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக அந்த தலைவன் இருக்க வேண்டும். ஒரு தலைவன் என்று சொன்னால் நேர்மையாக உழைத்து நேர்மையாக வெற்றி பெறக்கூடிய வல்லமை பெற்றவராக அந்த தலைவன் இருக்க வேண்டும். ஒரு தலைவன் என்று சொன்னால் தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை தன் உடன் பணிபுரிந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் எவனோ அவன்தான் தலைவன். இப்படிப்பட்ட பக்குவத்தை கொண்டவர்களாக தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் அந்த தலைவனுக்கான பண்பு நலன்களை நீங்கள் உணர முடியும். அவர்களை நீங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். தமிழகம் இதில் என்றைக்கும் சோடை போனதில்லை, இதுவரை சோடை போனதில்லை. தமிழகம் சரியான தலைவனுக்கு பின்னால் அணிவகுக்கும். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று தான் சிலர் துடிக்கிறார்களே ஒழிய, நண்பர்களே, இன்றைய தமிழகத்தில் மத்திய அரசு செய்யக்கூடிய, ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அனைத்து கொள்கை திணிப்புகளும், இது அனைத்துமே தமிழக மக்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களை அடுத்த 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு பின்பாக அழைத்து செல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் திட்டமிட்டு செயலாற்றி கொண்டு வருகிறது, கொள்கையாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக தமிழகத்தினுடைய தலைவர் இருந்தால் மட்டும்தான், உரிமை குரலை ஒழித்தால் மட்டும்தான் இன்றைய அரசியல் பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு தீர்வுகள் காண முடியும். சரி, இப்போ வரக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நான் முதலமைச்சர் என்று எத்தனை பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு எத்தனை ஸ்கீம் போட்டிருக்கார்? இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன் ஸ்கீமு, மகளிருக்கு உரிமை தொகை, இப்படி சொன்னால் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதற்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்கீம் இருந்தால் சொல்லு. இதற்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்கீம் உன்னால் வெல்ஃபேர் ஸ்கீம் போட முடியும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். 1. 2, தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஏதாவது ஒரு தீர்வு உங்கள்கிட்ட இருக்கா? ஹையர் எஜுகேஷனில் பிரச்சனை இருக்குது, தீர்வு இருக்கா உங்கள்கிட்ட? அண்ணாமலைகிட்ட தீர்வு இருக்கா? சீமான்கிட்ட தீர்வு இருக்கா? விஜய்கிட்ட தீர்வு இருக்கா? சொல்லுங்கள். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தால் எப்படி பொருளாதார வளர்ச்சி 9.69% ஆகும்? அமைதி இல்லை ஒரு மாநிலத்தில் அப்படின்னா பொருளாதாரம் எப்படி வளரும்? அப்போ பொருளாதார வளர்ச்சியினுடைய குறியீடு தமிழகம் சொன்னதா? அது இல்லையே, மத்திய அரசு சொன்னதானே அது. ஒவ்வொரு துறையிலையும் தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும், குற்றச் செயல்கள் நடக்கும், எல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள், குற்றச் செயல்கள் நடக்கும் பொழுது இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்கா இல்லையா? அங்கே தான் பார்க்கணும். உத்தரப்பிரதேச மாதிரி, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் மாதிரி சட்டம் ஒழுங்கை அனைத்தையும் காற்றில் பறக்க விட்டு மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக விரட்டி வன்கொடுமை செய்தார்களே, அது நடக்க வேண்டுமா தமிழகத்தில்? ஒட்டுமொத்த சித்திரை, இந்த மாதம் சித்திரை வரப்போகுது, சித்திரை 20 லட்சம் பேர் மதுரையில் கூடுவார்கள். 20 லட்சம் பேர் இந்துக்கள் கூடுவார்கள் சித்திரை திருவிழாவிற்கு. அழகில் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சி. போலீஸ், ஒரு போலீஸ் இருக்காது, அவங்க வாட்டில் போலீஸும் சேர்ந்து இருப்பாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாய நண்பர்கள் தண்ணி பீச்சடிப்பாங்க, நீராகாரம் கொடுப்பாங்க, பானம் கொடுப்பாங்க, அத்தனையும் நடக்கும். எந்த பிரச்சனையுமே நடக்காது, எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு வரேன் 1 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்து அவன் பண்ணுற அட்டகாசம் இருக்க, அங்கே தான் பிரச்சனையே வருது. தமிழகம் ஒரு நல்லிணக்கமான மாநிலம். நல்லிணக்கத்தை, அனைத்து மதங்களையும் நல்லிணக்கத்தோடு பார்க்கக்கூடிய
மாநிலம்தான் தமிழகம். இதில் பிரச்சனை வர வேண்டும், இங்கு கலவரம் வெடிக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு சீர்கிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல் சிக்கலை உருவாக்க வேண்டும். அரசியல் ஒரு ஸ்டேல்மேட்டை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் தமிழகத்தை பிடிக்க வேண்டும் என நினைக்கிறது. எனவே இதையெல்லாம் எதிர்த்து செயல்பட வேண்டிய தருணம் இன்றைய பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நண்பர்களே, இனத்தை கையில் எடுத்த நாடு அழிந்ததாகத்தான் வரலாறு. பேரினவாதத்தை, யூதர்களை ஒழிப்பேன் என்று முழங்கிய ஹிட்லர் முழங்கினான். 2ஆம் உலகப் போர் பிறந்தது, பெர்லின் சுவர் எழுந்தது, ஜெர்மனி அழிந்தது. பேரினவாத சிங்களவாதத்தை கையில் எடுத்தான், பௌத்த மதத்தை கையில் எடுத்தான், பேரினவாதத்தை சிங்களவாதத்தை கையில் எடுத்தான். 2.5 லட்சம் தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். சிங்களம் இலங்கை நடுத்தருவில் நின்றது. ராஜபக்சே விரட்டி அடிக்கப்பட்டார். மக்களால் புரட்சியை வெடிச்சதா இல்லையா? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மதத்தை கையில் எடுத்த நாடுகள் எதுவும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. துபாய், குவைத், சவுதி அரேபியா அனைத்துமே மதத்தை கையில் எடுத்த நாடுகள் தான். மசூதி தான், மன்னராட்சி தான் அங்கே. ஆனால் அவன் அறிவை இறக்குமதி செய்தான், ஆயிலை ஏற்றுமதி செய்தான். அது சொர்க்க பூமியாக மாறி நிற்கிறது, அனைவருக்குமான இடமாக அது மாறி நிற்கிறது. ஆனால் மதத்தை அவர்கள் மசூதியில் வைத்தார்கள், அறிவை இறக்குமதி செய்தார்கள், ஆயிலை ஏற்றுமதி செய்தார்கள். இதே சிங்கப்பூர், தமிழர்களால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்தது, தமிழர்கள் தான் இந்த சிங்கப்பூரை நிர்மாணித்தார்கள் என்று சொல்லி தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தமிழுக்கும் சீன மொழிக்கும் மலைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவருக்குமான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டினார்கள் சிங்கப்பூர். லீ குவான் யூ. சிங்கப்பூர் இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில் ஒன்றான நாடு. எந்த நாடு மதத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடு அழிவை சந்திக்கும் என்பது வரலாற்று உண்மை. இந்தியா அதனால்தான் செக்யூலர் ஸ்டேட், எ ஸ்டேட், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்ற 3 தத்துவத்தை மனதில் கொண்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டது. இந்த 3ஐயும் ஒழிக்க வேண்டும், செக்யூலர் கேரக்டரிஸ்டிக்ஸை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது அரசியல் சிக்கல். இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவார்ந்த சிந்தனை ஒன்றுதான், தேர்ந்தெடுத்த சிந்தனை ஒன்றுதான். இவர்களால் இந்த நாட்டுக்கு நன்மை உண்டா இல்லையா என்பதை சிந்தனை ஒன்றுதான். நமக்கல்ல. யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ, யாருக்கு நாம் வாக்களிக்கிறோமோ அவர்களால் நமது எதிர்கால சந்ததிக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்குமா என்பதை வருங்கால சமுதாயம், வருங்கால சந்ததி சிந்திக்க வேண்டும், இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். படத்தில் நடித்தவர்கள், வீர வசனம் பேசுபவர்கள், அலங்கார சொற்களை உபயோகிப்பவர்கள், இவர்கள் அனைவரையும் பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதும் நண்பர்களே. உனக்கென்று ஒரு சிந்தனை, உன் லட்சியத்திற்கென்று, உன் லட்சியத்தை, கனவை நனவாக்கக்கூடிய அரசு வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்தால், ஒரு அமைதியான, ஒரு சுதந்திரமாக உழைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு அரசை நாம் கட்டமைக்க வேண்டும். அந்த கட்டமைப்பு தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். எனவே நண்பர்களை, இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு சிக்கலை இப்போ நீட்டை பற்றி பேசலாம், டீலிமிட்டேஷனை பற்றி பேசலாம், அனைத்து சிக்கலை பற்றியும் பேசலாம். ஆனால் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் உண்மையான தலைவனாக, நேர்மையான தலைவனாக, அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அனைத்து அரசியல் சிக்கல்களுக்கும் அது தீர்வாக அமையும் என்பதை சொல்லி, நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார் அப்துல் கலாம் அவர்கள். எனவே உங்கள் கனவு உறங்க விடக்கூடாது, ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த முறை ஏமாந்தால்
அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு தமிழகம் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறிடும், தமிழகம் ராஜஸ்தான் மாதிரி மாறிடும், ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி மாறிடும் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். உங்களது செலெக்ஷன் இளைஞர்களே கொஞ்சமாவது அரசியல் விழிப்புணர்ச்சியோடு அரசியலை சீர்தூக்கி பார்த்து நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் சரியான தலைவனா, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இயக்கம் சரியான இயக்கமா என்பதை உணர்ந்து எந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகிறதோ, எந்த இயக்கம் மக்களின் குரலாக ஒலிக்கிறதோ, எந்த இயக்கம் உங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறதோ அந்த இயக்கத்தின் பின்னால் நில்லுங்கள். கண்டிப்பாக உங்களது எதிர்கால சந்ததி வாழும். நன்றி, வணக்கம்.